ஓகே, இப்போ சித்தர் கேரளா பகுதி 2ல் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இம்பார்ட்டண்ட்டான சாலிட்ஸ் ஆட்டோகேடில் மட்டும்தான் உங்களால் வரைய முடியும் அப்படின்றத நம்ம டிஸ்ப்ரூவ் பண்ணணும். சரிங்களா? ஸோ இதை நான் 2 வகையில் செய்ய போகிறேன். இது ரெண்டுமே வந்து கரெக்டாக இருக்கான்றதை நம்ம பார்ப்போம். சரியா? ஸோ எடுத்த விட்டு ஒரு கோன் எடுத்துக்கும். இந்த கோன் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா கோனோட வால்யூம் எவ்வளோ இருக்கணும், அது எப்படி இம்போர்ட் ஆகணுன்றதை பார்ப்போம். ஸோ சிம்பிள், நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம். ஒரு சின்ன கன்ஸ்ட்ரக்ஷனே இல்லாமல் நீங்கள் வரையலாம். சரிங்களா? அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட் கூட இதுக்கு தேவைப்படாது. ஏன்னா நீங்கள் அடிக்கடி கோனை நீங்கள் பார்த்ததுனாலையும் உங்கள் தினசரி வாழ்க்கையில் அது இருக்கிறதுனாலையும் நமக்கு அது தேவையில்லை அது வரைகிறதுக்கு. சரிங்களா? அதை வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போக வேண்டிய அவசியம் இருக்காது. ரைட்டுங்களா? ஸோ எனக்கு ஆட்டோகேட் பல வருடங்களாக தெரியும், அதனால தான் நான் துணிஞ்சு இதை பண்ணுறேன். ஸோ இதுதான் கோன். இப்போ இந்த கோனை நான் வரும்போது ஒரு பேஸ் கொடுக்குறேன். பேஸ் வந்து ஒரு 30. சரிங்களா? பேஸ் வந்து ஒரு 30. ஓகே. ஹைட் வந்து ஒரு 60. அதோட இதை விட நம்ம அதிகமாகவே கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ 3D ROTATE 3D ரொட்டேட். ரைட்டுங்களா? என்ட்ரு பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும். இதை 90 டிகிரி நான் ரொட்டேட் பண்ண போகிறேன். ஓகே, 90. ஓகே, இன்னும் வந்து நம்ம இந்த சைடு பண்ணோம். ஓகே, இதை பேஸ் பாயிண்ட்லேருந்து மூவ் பண்ணி மேலே வைக்கணும். இதுதான் கோன். பட் நாயகனில் சொல்கிற மாதிரி நாங்கள் அப்படி இல்லை. ஓகே, ஸோ இது வந்து ப்ரொடக்ஷனுக்கு வருமானா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். டயக்ராமை மெக்கானிஸ்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டோம். அப்போ இது பண்ணி பேஸ்ட். கோன் ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? ஓகே, ஸோ லைன்ஸ் எடுத்து விட்ருங்க. இப்போ இந்த கோனை வந்து நான் எக்ஸ்போர்ட்டும் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? மித்த சாஃப்ட்வேரில் இந்த சாஃப்ட்வேரில் முடியாது. ஸோ இன்கேஸ் 9 கொடுத்தேன்னா இது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாகும். ரைட்டா? அப்படியே அது பெருசாகிட்டே போகும். ஃபார் எக்ஸாம்பிள் 99 கொடுத்தேன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு வரும். ரைட்டுங்களா? -100 லிமிட்ஸையும் இன்க்ரீஸ் பண்ணோம் XYZல. சரிங்களா? இது வந்து என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா ஈஸியாக சில விஷயங்கள் 100 இது +100. ஓகே, -100 இது வந்து +100. இப்படி பண்ணிவிட்டு இதை இப்படி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பெரிய கோணாக வரும். ஆனால் இது இந்த கோனுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல. ஆனால் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஹாலோவாக இருக்கும். இந்த கோன் அப்படி இருக்காது, இது சாலிடாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மாஸ் ப்ராப் அப்படின்னா அதோட வால்யூம் எல்லாத்தையுமே சொல்லும். மாஸ் ப்ராப். ஓகே, இதை வந்து பேராமெட்ரிக்காக டிசைன் பண்ணோம்னா இதில் ஈஸியாக நம்ம வந்து இது பண்ணலாம். ஓகே ஓகே ரைட். MASSPROP மாஸ் ப்ராப். ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் ஒன்று ஆப்ஜெக்ட்ஸ் என்ட்ரு அமுக்குங்க. அப்போ இதோட வால்யூம் மாஸ் சென்டர் ஆஃப் இனர்ஷியா ப்ராடக்ட் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ்ன்றது எதுக்கு தெரியும்னா நீங்கள் கொடுக்குற நெட் ஃபோர்ஸ் வந்து அந்த பொருள் மேலே எந்த வகையான பொருளாக இருந்தாலும் எப்படி ஆக்ட் ஆகுன்றது தெரியும். ஸோ இப்போ கோனை வரைஞ்சிட்டோம். அடுத்து இருக்கிறது வந்து க்யூபு. உங்களால் க்யூபை வந்து ஈக்குவேஷன் போட முடியுமா? இதை வந்து ஈஸியாக நம்ம இப்போ இருக்கிற சாஃப்ட்வேர்ஸில் நம்ம மாற்றிக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ இந்த மாஸ் ப்ராப்பை நீங்கள் இங்கே சேவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ இந்த க்யூபை உங்களால் வரைய முடியுமா இதில் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த கோனை வரைஞ்சிட்டோம். இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும். ஓகே, இந்த கோனை வந்து இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகே, இந்த கோனுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகே ரைட். ஓகே, இந்த கோனை பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, ஸோ இதுக்கும் இந்த கோனுக்கும் உள்ள வித்தியாசங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுதான் சித்தர் கேட். இதை வந்து நம்ம டிசைன் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து இருக்கிறது பாக்ஸ். இப்போ இந்த பாக்ஸை நம்ம டிசைன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா இதுக்குரிய சில விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் வந்து அதில் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ
இதில் நம்ம ஒரு ஸ்கொயர் பாக்ஸை வரைய போகிறோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். சரிங்களா? இந்த ஸ்கொயர் பாக்ஸை வரையணும். ஸோ நம்ம என்ன செய்யணும், இந்த ஸ்கொயர்னு போட்டிருக்க இது பிரமிடு, ரைட்டுங்களா? இதே க்யூபுக்கு வந்து மாறும். ஓகே, சிலிண்டரு, டோரஸு, கோனு. ஸோ க்யூப் வந்து இதில் நமக்கு கொடுக்கல, இருந்தாலும் ட்ரையாங்குலர் ப்ரிஸிமாக நம்ம எடுத்து ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த ட்ரையாங்குலர் ப்ரிஸிம் அப்படி வராது. சரிங்களா? பெஸ்ட். ஓகே, இது ரொம்ப சிறுசாக இருக்கிறதுனால இது பெருசாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து ட்ரையாங்குலர் ப்ரிஸிம் 2 சைடு. இதை நான் வந்து இதில் சொல்லி கொடுப்பான். இப்போ ஸ்கொயர் பிரமிடு, இது வந்து ஸ்கொயர் பிரமிடு. இந்த சைஸை நீங்கள் இந்த சர்க்கிள் மாதிரியே இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், ஸ்பியர் மாதிரியே. ஸ்பியரோட ரேடியஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரி. இப்போ இது வந்து க்யூபு, தெரியுதுங்களா? க்யூபு, ஸ்கொயர். இதை நீங்கள் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் இருக்கிற அந்த மெஷ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, சிஎன்டி மெஷ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இது வந்து அந்த இதில் இருக்கிறதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்குமா என்னன்றது நமக்கு தெரியாது. ஓகே, ஸோ இது வந்து கொஞ்சம் கஷ்டம் நம்ம புரிய வைக்கிறது, ரைட்டுங்களா? அப்போ நம்ம இதை பெருசாக டிசைன் பண்ணும்போது இந்த மெஷிங் நர்ப்ஸு இதெல்லாம் நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கணும். சரிங்களா? கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபில்லட் மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஆட்டோகேடில் நான் சொன்ன மாதிரி இந்த விஷயங்கள் இருக்குது. ஓகேவா? இது இருக்குது. ஸோ இங்கே கோன் இருக்குது. சிலிண்டரை உருவாக்க முடியுமா சார் உங்களால்? சிலிண்டரையும் உருவாக்க முடியும். ஓகேவா? ஸோ இதுதான் சிலிண்டருக்குரிய மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன். இது எல்லாத்தையுமே நீங்கள் எந்த ஒரு சாஃப்ட்வேர், உலகத்தில் நீங்களே ஒரு சாஃப்ட்வேரை செஞ்சு கூட அதில் ப்ளாட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அது தெரியுதா? ரைட், இதுதான் சிலிண்டர். இதோட மிஷிங் எபிலிட்டி அதோட இதாகுமா என்னன்றது தெரியாது. ஸோ சிலிண்டர் போக வேறு என்ன இருக்குன்னா, ஸ்பியருக்கு ஆல்ரெடி ஃபார்முலா இருக்குது, அதை நம்ம எல்லாமே படிச்சிருப்போம், ரைட்டுங்களா? ஸ்பியரோட ஃபார்முலா ரொம்ப சிம்பிள். அது இருக்கிறதுலே SPHERE ஸ்பியர் ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா. x² ப்ளஸ்ஸு y² ப்ளஸ்ஸு z² மைனஸ் 90 அப்படின்னு கொடுத்தோம்னா இது வந்து ஸ்பியரோட ஃபார்முலா, ரைட்டா? இது மாதிரி எதுக்குனாலும் நீங்கள் ஃபார்முலா இதில் போகலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் உங்களுக்கு புரிய வைக்க முடியும், ரைட்டா? இதெல்லாம் மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன். இது எப்படி வருது, ஏன் வருதுன்னு கேட்டிங்கன்னா, கணிதத்தோட அஸ்திவாரங்களை நீங்கள் வந்து டிஃபைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். சரிங்களா? ரைட். இப்போ கருப்பாம்பூச்சி ஓடிட்டு நல்ல விஷயத்தை சொல்லும்போது மனுஷனை தொல்லை பண்ணுறது. சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன கருப்பாம்பூச்சி தொல்லை. ஸோ இதுதான் ஸ்பியர். ஓகேங்களா? இப்போ ஸ்பியர் இருக்குது. ஸோ டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்குது, ஃபைட்டு வேணுமா ஃபைட் இருக்குது, ஆட்டோகேடில் இருக்கிற எல்லாமே இருக்குது, ரைட்டுங்களா? ஸோ அடுத்து இருக்கிறது பிரமிடு. இப்போ நான் செஞ்ச இந்த சித்தர் கேடில் இன்னொன்று ஸ்பெஷலான விஷயம் பிரமிடு. இந்த பிரமிடு கூட நீங்கள் பண்ணலாம், ஸ்கொயர் பிரமிட் பண்ணலாம். அதுக்குரிய எல்லா டீட்டெயில்ஸுமே நான் கொடுத்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ChatGPTயில் இந்த சாஃப்ட்வேர், இது வந்து ஒரு கண்டுபிடிப்பு நான் பண்ணுறது, அதை நல்லா பிடிச்சிக்குங்க. ஓகே ஓகே இப்போ இதில் நான் வந்து இந்த ஸ்கொயர் பிரமிடை கொடுக்குறேன், இந்த மாதிரி வருது, ரைட்டுங்களா? இதை வந்து நம்ம என்ன செய்யலாம்னு கேட்டிங்கன்னா, அதோட சைஸ் ஆஃப் டைமென்ஷன் எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். இப்போ இதோட மெஷிங் எபிலிட்டி எல்லாமே நம்ம வந்து பார்க்கணும் இதில் இருக்கும், ரைட்? இப்போ இந்த ஸ்கொயர் பிரமிடுக்கும் இதுக்கும் அடுத்து இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வெஜ் ஆப்பு. இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இப்போ இந்த வெஜ்ஜை நம்ம செய்யணும்னா அதுக்கு ஒரு மெத்தட் இருக்கும். இப்போ இந்த வெஜ்ஜை செய்யணும்னா ஸ்கொயரை 2ஆக பிரித்து போட்டு மின்மேக்ஸை போட்டு செஞ்சிடலாம், ரைட்டுங்களா? அதை நான் சொல்கிறேன் அடுத்து. இப்போ ஈஸியாக இருக்கிற விஷயங்களை பார்த்துருவோம். ஹவுஸ் டெட்ராகெட்ரான். இப்போ இந்த ஹவுஸ் டெட்ராகெட்ரான்றது என்னென்னா, ஒரு வீடு மாதிரி ஒரு அமைப்பு. ஈக்குவேஷனை வச்சே நான் போட போகிறேன். இன்னொன்று நம்பர் ஆஃப் இது வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா, மின்மேக்ஸை போட்டு இருக்கிற எல்லா பிளேனையும் எடுத்து ஒன்றா மெர்ஜ் பண்ணி விட்டு போயிடலாம். ஓகேவா? ரைட். ஓகே, இப்படி ஃப்ரஸ்டம் மாதிரி செஞ்சுருக்கேன், மேலேயும் கீழேயும் ஃப்ரஸ்டம் மாதிரி செஞ்சுருக்கேன், ரைட்? வெஜ்ஜையே இதுக்கு ஆல்டர் பண்ணிக்கலாம்.